சபையிலையும் சீரோல இருந்து ஆரம்பிச்சோம். இன்றைக்கு அங்கேயும் நூற்றுக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவர் நம்மளை ஒரு இடத்துக்கு கொண்டு போறார் அப்படின்னா ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு சித்தம் இருக்கிறது. உங்களை ஒரு இடத்துல வச்சிருக்கிறார், ஒரு குடும்பத்துல வச்சிருக்கிறார், ஒரு வீட்டுல வச்சிருக்கிறாருன்னா தேவ திட்டம் அதில் இருக்கிறது, தேவ சித்தம் அதில் இருக்கிறது. உங்களை கொண்டு எசேக்கியேலே உன்னை கொண்டு இந்த இடத்துல ஒரு பெரிய காரியத்தை செய்ய போற, சுற்றி நடக்க பண்ணுகிறார், சுற்றி பார்க்க வைக்கிறார். எங்க பார்த்தாலும் உலர்ந்த அனுபவத்தை போலத்தான் இருக்கலாம், ஆனால் நம்மை நிறுத்தினவர், நம்மை நடக்க பண்ணுகிறவர், நம்மை பார்க்க வைக்கிறவர், உலர்ந்த எலும்புகளுக்குள்ளும் ஜீவனை தர வல்லமை உள்ளவர் என்பதை நீங்கள் மறந்து போகவே கூடாது. ஒருவேளை நீங்க இருக்கிற இடம் இந்த மாதிரி சூழ்நிலையா இருக்கலாம். எங்க பார்த்தாலும் இழப்பு பிரதர், ஒரு நம்பிக்கை இல்லை, நான் மட்டும் அப்படி இருக்கிறேன், என்ன சுற்றிலும் இருக்கிறவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. யோசிச்சுட்டு இருக்கலாம். கர்த்தர் மாற்றங்களை தருவார். இயேசுவால் மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஆமென் சொல்லுங்கள். பைபிள் சொல்லுகிறது, கவனியுங்கள். அப்பொழுது 3வது வசனம், அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை. இப்போ எசேக்கியேல் இடத்துல நம்மளை நிறுத்தி பார்க்கணும். பைபிளை படிக்கும்போது அப்படி படிச்சு பார்க்கணும். இப்போ என்ன ஆண்டவர் ஒரு எலும்பு நிறைஞ்ச பள்ளத்தாக்கில் கொண்டு நிறுத்துறாரு, சுற்றி நடக்க பண்றாரு. என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, என் பேரை சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எலும்புகள் உயிரடையுமா? இப்போ அதில் உங்களை போட்டு பாருங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். உங்க சிச்சுவேஷன் சொல்லிட்டேன், நிறைய எலும்பு கிடக்குது, உலர்ந்து போய் கிடக்குது. உங்ககிட்ட கர்த்தர் இந்த கேள்வியை கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆமாண்டவரே உயிர் இப்ப வேணும்னா சொல்லலாம், ஏன்னா இதெல்லாம் நம்ம வாசிச்சிருக்கிறோம்ல, கர்த்தரை பத்தி தெரியும்ல நமக்கு. எசேக்கியேல்ட்ட கேட்ட உடனே எசேக்கியேலுடைய பதில் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப கிளவரான பதில், பிராக்டிக்கலா சொல்றாரு. ஆமாண்டவரே உயிர் அடையும் அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர். இதை தான் நாம சொல்லணும். என்னன்னா, ஆண்டவரே இந்த இடத்துக்கு நீர் என்னை என்ன கொண்டு வந்திருக்கிறீர் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எங்கள் ஊழியத்துக்கு வந்தபோது அதை தான் சொன்னோம், எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. நாகர்கோயிலுக்கு கர்த்தர் எங்களை கொண்டு போகும்போது அப்படி தான் சொன்னோம், எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. எங்களை வச்சு நீங்கள் என்ன செய்ய போறீரோ அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எங்கள் வேலை என்ன? நீர் நிறுத்துகிற இடத்துல நிற்கிறது, நீர் நடக்க பண்ணுகிற இடத்தில் சுற்றி நடப்பது, ஊழியம் செய்வது, அவ்வளவுதான் என் வேலை. எசேக்கியேல் சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவரே. இதுல என்ன புரிகிறது என்றால், எசேக்கியேல் கண்ணு பார்க்குது, வாய்ப்பே இல்லை. சூழ்நிலையை பார்த்தா வாய்ப்பே இல்லை. எலும்பு எப்படி உயிர் வரும்? எலும்புல எப்படி உயிர் வரும்? சதை இல்லை, நரம்பு இல்லை, கண்ணு இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை, உள்ள ஒரு பார்ட்டுமே இல்லை. எலும்பை மட்டும் வச்சுட்டு என்ன பண்றது? இப்ப எல்லாம் இந்த ஏஐ உருவாக்குறாங்க பாருங்க, ரோபோட் உருவாக்குறாங்க. அது மாதிரி ஸ்கெலிட்டல் மாதிரி தான் இருக்கும். அதில் சதை இருக்காது, நரம்பு இருக்காது. அதை வந்து கம்ப்யூட்டரில் அதை செயல்பட வச்சு பேட்டரியில் ஏதோ இயக்கி அதை பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் கேட்கிற கேள்வி அதல்ல, கம்ப்யூட்டரில் இதுக்குள்ள உயிர் வருமானு கேட்குறாரு. எசேக்கியேலுக்கு 2 விதமான பதில் இருக்கு. ஒன்று இருக்கு ஆண்டவரே, இல்லைன்னு சொல்லணும். ஆனால் 2 இடைநிலையில் அவங்க ஒரு பதில் சொல்றாரு, எனக்கு தெரியாத ஆண்டவரே, உங்களுக்கு அது தெரியும். அவன் இல்லை என்று சொல்லவில்லை, கர்த்தரால் முடியும் என்று விசுவாசித்து அவருக்கே அது தெரியும் என்று சொன்னார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எதிர்காலம் சூன்யமாய் தெரியலாம், ஒண்ணுமே இல்லாதது போல இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்கிறது. நம்ம வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவருக்கு எல்லாம் தெரியும். எனக்கு ஒண்ணுமே தெரியாதது போல இருக்கலாம், எனக்கு ஒண்ணுமே சாதிக்காதது போல இருக்கலாம். என்னை அழைத்தவர் சாதிக்க பண்ணுவார், என்னை அழைத்தவர் நடத்துவார், என்னை அழைத்தவர் என்னை கைவிட மாட்டார். ஆமே, அவருக்கே தெரியும்னு சொல்றார். எத்தனை பேர் சொல்லுவீங்க, என் பிரச்சனைகளை குறித்து கர்த்தருக்கு தெரியும், நான் எதிர்காலத்தில் எப்படி இருக்க போறேன்னு கர்த்தருக்கு தெரியும், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். 4வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் குறித்து உரைத்து அவைகளை பார்த்து
கவனிங்க, யாரை பார்த்து? ஹலோ, யாரை பார்த்து சொல்ல வேண்டியது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரோட்ல ஒரு மனுஷன் நடந்து போறான், யாருமே இல்லை, அவன் பாட்டுக்கு பேசிட்டே போறான். என்ன சொல்லுவீங்க நீங்க? ஹலோ, என்ன சொல்லுவீங்க? அந்த வார்த்தையை நாங்க வாயிலா சொல்ல மாட்டோம் பாஸ்டர், எல்லாருக்கும் தெரியும். ஆமாவா இல்லையா? ஒரு மரத்துக்கு பக்கத்துல வச்சு பேசிட்டே இருக்கிறான், என்ன சொல்லுவீங்க? இல்ல, வித்தியாசமா தானே இருக்கு. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ பார்த்தல்லப்பா உலர்ந்த எலும்பு திரளா கிடக்குதுன்னு சொல்றியே. நான் கேட்டேன், உயிரடைமான்னு கேட்டேன், எனக்கு தெரியும்னு சொன்னேன். சரி, இப்ப நான் சொல்றத சொல்லு. அந்த எலும்புகளை பார்த்து நீ என்ன பண்ணு? தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. உங்ககிட்ட நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கிறேன்னா உங்க காது கேக்குதா? காது கேட்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆமே, எல்லா கையும் உயரலையே. எல்லாரும் காது நல்லா கேட்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். காது கேக்குது, சூப்பர். ஏன் காது கேக்குது? உயிர் இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமா. உயிர் இல்லாத ஒண்ணுகிட்ட பேசினா எப்படி கேட்கும்? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஜீவன் உள்ளவர்களை பார்த்து அல்ல, உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசு. ஊழி எங்க பாத்தீங்களா? நல்ல கொழுகொழுன்னு இருக்கிறவங்க மத்தியில இல்ல, உலர்ந்து போய் இருக்கிறவர்கள் மத்தியில, விடாய்த்திருக்கிறவர்கள் மத்தியில, ஆவியில் அனல் அல்லாதவர்கள் இருக்கிற மத்தியில, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் பாரம்பரிய கட்டுகள் இருக்கிறவர்கள் மத்தியில் உன் வார்த்தையை பேசு. கர்த்தருடைய வார்த்தையை பேசு. எசேக்கியேல் கேள்வி கேட்டிருக்கலாம், என்ன ஆண்டவரே சொல்றீங்க, இங்க போய் பேசணுமா? பிரதர், மாச கணக்குல வெறும் சேருக்கு நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? 1 மணி நேரத்துல எல்லாம் ஆராதனை முடியாது, 2 மணி நேரம் ஆராதனை நடக்கும். என் மனைவி இங்க இருக்கிறாங்க, அவங்க சாட்சி. ஒரு வாரம் ப்ரிப்பேர் ஆகிற மெசேஜ் ஃபுல்லா அந்த காலி சேர் மத்தியில, காலி கூடாரத்தில் ஒலித்து கொண்டிருந்தது. எனக்கு ஒரு நம்பிக்கை, இந்த சேர்ல ஒரு நாள் உயிருள்ள ஜனங்கள் வருவார்கள். கர்த்தர் சொன்னதை செஞ்சுக்கிட்டே இருந்தோம். நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்றதை செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க தனிப்பட்ட காரியங்களில, வேலைகளில, தொழில்களில செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் அசைவு உண்டாகும், ஒரு நாள் மாற்றம் வரும். ஏன்னா பேசுறது கர்த்தருடைய வார்த்தை, சுயத்துல இல்ல. தேவனுடைய வார்த்தையை பேசுங்க, ஒரு நாள் மாற்றம் வரும். பைபிள் சொல்லுகிறது, கேளுங்கள், வார்த்தையை கேளுங்கள். 5வது வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல், பாருங்க எதிர்ட்ட எப்படி எல்லாம் பேச சொல்றாரு. எலும்பு கிட்ட, எலும்பு அப்படி எப்படி இருக்கும் பாருங்க. எலும்பு பார்த்துருக்கிறீங்களா? மனித எலும்புகள் பார்த்தவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். பார்த்துருக்கிறீங்க? ஓகே. எப்படி பார்த்தீங்க? மியூசியத்தில் பார்த்தீங்க? எங்க சிமித்தேரி இல்லையா? எலும்பெல்லாம் காமிக்கிறாங்களா? தோண்டி எடுக்கிறாங்களா? என்னங்க? சரி, பரவாயில்ல, ஏதோ பார்த்துருக்கிறீங்க, அப்படிதானே? சரி. இப்போ அந்த எலும்பை பார்த்து பேசுறாரு. என்ன தெரியுமா பேசுறாரு? எலும்பை பார்த்து பேசுறாரு. பைபிள் சொல்லுது, நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எக்ஸ்பிளைன் பண்ணி என்னுடைய பார்வையில் ஒரு மெசேஜே பண்ணிட்டார். பாயிண்ட் பை பாயிண்டா என்னெல்லாம் சொல்ற தெரியுமா? உங்கள் மேல் மாம்சம் வருது, நரம்பு வருது, சதை வருது, உங்களுக்குள்ள ஆவிய கர்த்தர் வைப்பார், நீங்கள் உயிரடைவீங்க. பிரசங்கம் பண்றாரு, ஒன்றும் நடக்கல. ஹலோ, அப்படியா இருக்கு? ஒன்றும் நடக்கலன்னா இருக்கு.
அடுத்த வசனம் வாசிங்களேன். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம். பாருங்களேன், எசேக்கியேலை பாருங்களேன். இந்த இடத்துல எத்தனை பேர் எசேக்கியேலை போல மாற விரும்புகிறீர்கள்? ஒருவேளை உலகத்துக்கு பார்வையில் இது பைத்தியமா தோணலாம், உலகத்துக்கு பார்வையில் ஒன்றும் இல்லைன்னு தோணலாம், உலகத்துக்கு பார்வையில் இது மூட நம்பிக்கைன்னு தோணலாம். ஜோகன் என்ன பாரு, உலகத்துக்கு பார்வையில் ஒன்றும் இல்லைன்னு தோணலாம், உலகத்துக்கு பார்வையில் மூட நம்பிக்கைன்னு தோணலாம். பைபிள் சொல்லுது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் கர்த்தர் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். உலகத்துக்கு பார்வையில் பைத்தியம் போலதான் இருக்கும். இன்னும் ஜெபம் பண்ணிக்கிட்டா இருக்கிற, இன்னும் வார்த்தையை நம்புற. யோபுடைய மனைவி சொன்னது போல இன்னும் உத்தமத்தில் உறுதியா இருப்பியா? தேவனை தூஷித்து ஜீவனை விடு. யோபுவை குறித்து மனைவியுடைய பார்வையும் ஒரு பைத்தியக்காரன். ஆனா யோபு சொல்றாரு, நீ தான் பைத்தியக்காரி. ஹலோ, வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் தனக்கு கற்பிக்கப்பட்டபடியே, எல்லாம் சொல்லுங்க, கற்பிக்கப்பட்டபடியே. அவன் தான் தோண்டி தனமா ஒண்ணும் செய்யல, அவன் நினைச்சதை செய்யல. ஒரு ஊழியன் செய்ய வேண்டியது அதுதான். கர்த்தர் சொன்னபடியே, கற்பிக்கப்பட்டபடியே தீர்க்க தரிசனம் உரைக்கையில் முதல்ல என்ன தெரியுமா நடந்தது? ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. எல்லாம் சொல்லுங்க, இரைச்சல். சத்தமா, நாய்ஸ், சத்தம் உண்டானது. முதல்ல என்ன உண்டாயிற்று சொல்லுங்க? சத்தம் உண்டானது. அது வரைக்கும் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த மகா திரளாய் கிடைந்த பள்ளத்தாக்கு, சத்தமே இல்லை. இவன் சத்தம் போட்டா அவன் சத்தம் தான் எக்கோவா வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ஹால்ல யாரும் இல்லைன்னா, நான் சத்தம் போட்டு பேசினேன்னா இந்த சத்தம் அங்க போய்கிட்டு எதிரொலியா என்கிட்ட திரும்ப வரும். அதுவரை இவன் மட்டும் சத்தம் போட்டுட்டு இருந்தா, அவன் சத்தத்தை மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தான். இப்ப ஆண்டவருடைய வார்த்தையை பேச 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 என்ன வந்துருச்சு தெரியுமா? இரைச்சல் வந்தது. ஏன் வந்தது? கர்த்தர் கற்பித்தபடியே. உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். சில நேரத்தில் இந்த மெடிக்கல்ல, இந்த இன்டென்சிவ் கேர் யூனிட்ல எல்லாம் பல தடவை நடந்திருக்கிறது. நான் பார்த்துருக்கிறேன், நான் அட்டன் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கேசஸ். கார்டியாக் அரெஸ்ட் வரும், இருதயம் நின்று போகும். இருதயம் என்ன ஆயிரும்? செயல்படுறத நின்றோம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, சிபிஆர்ங்கிற ஒரு சிகிச்சை கொடுப்பாங்க. அந்த மேல செஸ்ட்ல வந்து 2 கையை இப்படி வச்சு அழுத்துவாங்க. அழுத்தின உடனே என்ன ஆகும்னா, இருதய துடிக்காத இருதயத்தில் என்ன பண்றோம்? துடிப்பு, அசைவை உண்டு பண்றதுக்கு முயற்சி பண்றோம். சில நேரத்தில் ஒரு மாற்றம் வராது. இதை பண்ணிக்கிட்டே இசிஜி பார்த்துக்கிட்டே இருப்போம். அங்க என்ன ஆகும்னா, டெட்லைன் தான் வரும், அப்படியே பிளாட்டா போய்கிட்டே இருக்கும். ஆனா திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி ஒரு ஆளுக்கு களைப்பு வந்துருச்சுன்னா அவர் மாதிரி இன்னொருத்தர் வந்து கண்டினியூஸா பம்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நேரம் ஆக 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 டெட்லைனா போயிட்டு இருந்த இடத்துல அப்பப்போ ஒரு வேவ் வந்துகிட்டே போகும். ஒரு வேவ் வந்த உடனே நிப்பாட்ட மாட்டாங்க, திரும்பவும் பம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா மெஷின்ஸ் இருக்கு. என்ன மெஷின் தெரியுமா? டிஃபிபிரிலேட்டர்ங்கிற ஒரு மெஷின். அதை எடுத்து ஷாக் கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் இருதயத்தில் எலக்ட்ரிசிட்டி பவர் வச்சிருக்கிறார். சிரிக்க கூடாது, உண்மையை சொல்றேன். எஸ்ஏ நோடு ஏவி நோடுன்னு ஒரு காரியம் இருக்கு. இந்த ஷாக்கை கொடுக்கும்போது அங்க இருக்கிற அதுதான் வந்து இசிஜில எலக்ட்ரோ கார்டியோகிராஃப்ல அந்த எலக்ட்ரிக்கல் வைப்ரேஷன்ல கர்த்தர் உள்ள வச்சிருக்கிறதுல துடிப்பு மறுபடியும் உண்டாகி டெட்லைனா போயிட்டு இருந்தது மறுபடியும் அழகாய் இயங்க ஆரம்பிக்கும். இது எப்படி வருதுன்னா, டாக்டர்ஸ் அதை செய்யறாங்க, செவிலியர்கள் அதை செய்யறாங்க, மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் அதை செய்யறாங்க. ஏன் செய்யறாங்கன்னா, அவர்களுக்கு கற்பித்தபடியே அதை செய்கிறார்கள். நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு விளங்குது? இங்க எசேக்கியேலுக்கு என்ன கற்பிக்கப்பட்டதென்றால், இந்த எலும்புகளுக்குள்ள உயிரை கொடுக்க கர்த்தருடைய வார்த்தையை பேச. சபையில் என்ன கற்பிக்கப்படுகிறது? நீங்க போய் பம்ப் பண்ண தேவையில்லை,
நீங்க போய் வேற மெஷினை கொடுத்து செயல்பட வைக்க ஆரம்பிக்க தேவையில்லை. உலர்ந்து போன அனுபவத்துல ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். இதுதான் உங்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. நான் சொல்றேன், உலகத்தில் இருக்கிற படிச்சவங்க, மெடிக்கல் படிச்சவங்களுக்கே அந்த நம்பிக்கை இருக்கும்னா விடக்கூடாது. திரும்ப திரும்ப பம்ப் பண்ணி விடக்கூடாது. திரும்ப திரும்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த இருதயத்தை செயல்பட வைக்க முடியும். அவங்க படிப்புக்கு மேல அவங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கும்னா, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை படிக்கிற நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்க வேண்டும். நான் சொல்றது விளங்குதா விளங்கலையா? புரியுதா புரியலையா? ஜீவன் தருகிற கர்த்தருடைய வார்த்தை, அதை பேசுங்கள். இந்த பகல் வேளையில பேசுங்கள், உங்கள் குடும்பத்தில் பேசுங்கள், உங்கள் தொழிலில் பேசுங்கள், உங்கள் வாழ்க்கையில் பேசுங்கள். இரைச்சல் உண்டாகும், சவுண்ட் வரும். திரும்ப பாருங்க, அசைவு உண்டானது. இரைச்சலுக்கு பிறகு என்ன உண்டாயிருச்சு? எதுல? எலும்புல. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. தானா எலும்பு எழும்புது, கீழே விழுது, அசையுது. போதுண்டா அப்படின்னு ஓடி இருக்கணுமா வேண்டாமா? சொல்லுங்க. சில நேரத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது சில அசைவுகள் வருகிறது. சோர்ந்து போகாதுங்க. ஏன்னா அது வரைக்கும் என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? செத்ததே பார்த்துட்டு இருக்கிறோம், உலர்ந்ததே பார்த்து பார்த்து பழகி போச்சு. இப்போ ஒரு மாற்றம் வருது, சத்தம் வருது, அசைவு வருது. பைபிள் சொல்லுகிறது, ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து, ஹalleluya, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். தன் தன் எலும்போட. ஹalleluya, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தன் தன் எலும்போட. ஆமென். சிதறி கிடந்த எலும்புகள், கால் எலும்பு இங்க கிடக்குது, கை எலும்பு அங்க கிடக்குது, தலை ஓடு இங்க கிடக்குது. ஆனா வார்த்தை போக 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 தன் தன் எலும்போடு அவைகள் வந்து சேர்ந்தது. ஹalleluya. ரிசீவ் பண்ற தேவனுடைய பிள்ளைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் தன் எலும்புகளோடு சேர்ந்து கொண்டது. 8வது வசனம் சொல்லுது, நான் பார்த்து கொண்டிருக்கையில், பார்த்து கொண்டிருக்கையில். அதுவரையும் அது வரைக்கும் பார்த்துட்டு தான் இருந்தாரு. என்ன பார்த்துட்டு இருந்தாரு? உலர்ந்த எலும்ப, செத்து போன எலும்ப, அசைவு இல்லாதத, இரைச்சல் இல்லாதத அவன் பார்த்து கொண்டிருக்கையில், இதோ அவைகள் மேல் என்ன வந்துருச்சு? நரம்புகள், மாமிசம், தோல். கர்த்தருடைய வார்த்தை உருவாக்குது. இடத்துல யாராவது வியாதிகள் மத்தியில உறுப்புகள் பலவீனம் அடைந்து வந்திருந்தீர்கள் என்றால், நான் சொல்றேன், புது உறுப்பை கர்த்தர் உருவாக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். பலவீனம் அடைந்த உங்கள் இருதயத்தை பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேள். பலவீனம் அடைந்த உங்கள் கிட்னிஸை பார்த்து பேசுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேள். ஆமென். அவன் பார்த்து கொண்டிருக்கையில் இவைகளெல்லாம் உருவானது. அவைகளுக்கு ஆவி. 2வது முறை எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைக்க சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4லும் இருந்து, 9வது வசனத்தின் பின்பகுதியை வாசிட்டு இருக்கிறேன், வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படி இவர்கள் மேல் ஊது என்றார்கள். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றது. நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காய், கர்த்தர் கொடுக்கிற ஜீவனுக்காய், உங்களுக்குள் கர்த்தர் ஆவியை ஊற்றும் போது, ஆவியை பிரவேசிக்க பண்ணும் போது, தேவ ஆவியை நீங்கள் பெற்றுக் கொள்ளும் போது, நீங்கள் பெரிய சேனையாய் எழுந்து நிற்பீர்கள், உயிரடைவீர்கள், உயிரடைவீர்கள். நாம் செய்ய வேண்டியது ஒன்றேதான், அவர் நமக்கு கற்பித்தபடியே, கற்பித்தபடியே, தான் தோன்றித்தனமா இல்ல, வசனம் நமக்கு கற்பிக்கிறபடியே பேசுங்கள். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று
பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதன். நல்ல கைகளை தட்டி பாடுவோம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு. கரங்களை தட்டி ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவி. கை கொண்டு வந்தவங்க எல்லாம் நல்ல தட்டி இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. நரம்புகள் உண்டாகட்டும், சிந்தை உண்டாகட்டும். நரம்புகள் உண்டாகட்டும், சிந்தை அசைவாடும். ஐயா அசைவாடும், ஓ அசைவாடும் ஆவியான தேவா. இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. சதைகள் உண்டாகட்டும், வசனம் உணவாகட்டும். சதைகள் சேர்த்து பாடுவோம். வசனம் அசைவாடும் ஐயா அசைவாடு. சொல்லுங்கள் சொல்லுங்கள். எங்கள் மத்தியிலே உயிரடைய செய்யப்பா, உயிர் மீட்சி அடைய செய்க. இன்று அசைவாடு, ஓ அசைவாடும் ஆவியான தேவா. ஐயா அசைவாடும். ஒவ்வொருவருக்குள்ள ஒரு புதிய ஜீவனை கர்த்தர் கட்டளை இடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நம்பிக்கை இல்லாமல் வந்திருக்கிறவருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கட்டும். உடைய வார்த்தையை பேச 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 இவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது அசைவுகள் உண்டாகட்டும், நரம்புகள் உண்டாகட்டும், புதிய ஜீவன் உண்டாகட்டும், புதிய பலன் உண்டாகட்டும். நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி ரேபகதுனா மஷபபலகதனா ரேகதனா மஷபதரபலபகதரபா. கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறோம். ஜீவன் தருகிற வார்த்தையை பேசுகிறோம். ஜீவன் கொடுக்கிற வார்த்தையை பேசுகிறோம். ஒவ்வொருவருக்குள்ளாய் ஒரு புதிய ஜீவனை கர்த்தர் பிரவேசிக்க பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரங்கள். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். ரேபகதுனா மஷபதரபலகதனமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியானதே. இன்று அசைவாடும், இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. நல்ல ஆண்டவரே, ஜனங்களை கண்ணோக்கி பாருமப்பா. நாங்கள் உலர்ந்து போகிறோம், அறுப்புண்டு போகிறோம். நம்பிக்கையெல்லாம் இழந்து போனது என்று எந்த நிலைகளில் இவர்கள் வந்திருந்தாலும் இன்றைக்கு விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பேசுகிறோம். ஜீவன் தருகிற உங்களுடைய வார்த்தையை பேசுகிறோம். பட்டு போன அந்த பிசினஸ்ல, தொழில்ல உங்களுடைய வார்த்தையை பேசுகிறோம். பட்டு போன அந்த சுகத்தில் உங்களுடைய வார்த்தையை பேசுகிறோம். எந்தெந்த காரியங்களில் இழந்து போய் வந்திருக்கிறார்களோ இன்னைக்கு விசுவாசத்தோடு பேசும்போது இரைச்சல், அசைவு, மாம்சம், நரம்பு, தோல், கர்த்தருடைய ஆவியின் வல்லமை வெளிப்பட்டு திரளாய் மகா பெரிய சேனையாய் எழுந்து கர்த்தருக்காய் நிற்கட்டும், கனி கொடுக்கட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், உயர்த்தப்படட்டும். எந்த இடம் இது உலர்ந்த எலும்பு நிறைஞ்ச பள்ளத்தாக்கு என்று சொல்லப்பட்டதோ அதே இடம் மறுபடி சொல்லப்பட்டது. இது பெரிய சேனை எழுந்து நின்ற இடம், எழுந்து நிற்கிற இடம். ஆகாதாரா நேமலா கதகரா மலகா ஷகதரா. கிருபை வெளிப்படட்டும் ராஜா, கிருபை வெளிப்படட்டும் ராஜா, அபிஷேகம் வெளிப்படட்டும் ராஜா. அனல் உண்டாகட்டும், அசைவு உண்டாகட்டும். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும்.
உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். நீர் செய்ய நினைக்கிற காரியம் ஒரு நாளும் தடைபடாது. ஜனங்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து நடக்கிற கர்த்தருடைய பந்தியை கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களை கர்த்தர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.